கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்ப போகிறோம். இன்றைக்கு நீரூற்றண்டையில் இருந்த 2 பெண்களை குறித்து நாம் வாசித்து தேவனுடைய வார்த்தை அதிலிருந்து கேட்கலாம். நீரூற்றண்டையிலே இருந்த 2 பெண்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 14வது வார்த்தை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 38வது அதிகாரம் 14வது வார்த்தை. சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால் தன் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. தாமார் என்னும் ஒரு பெண் நீரூற்றண்டையிலே போய் உட்கார்ந்திருந்தார். இந்த தாமார் யூதாவுடைய மருமகள். தாமார் என்ற பெயருக்கு பனை மரம் என்று அர்த்தம். இந்த தாமாருடைய வாழ்க்கையிலே வந்த சோதனைகள், திருமணமாகி வீட்டுக்கு வந்தாச்சு. அவருடைய கணவனுடைய பெயர் ஏர் என்பவன் பொல்லாதவனாய் இருந்தபடியினாலே கர்த்தர் அவனை அடித்தார், அவனை அழித்து போட்டார், அவன் செத்து போனான். தாமார் விதவையாக்கப்படுகிறார். 2வது ஒரு மனுஷன் அவளுடைய தம்பி ஆகிய ஓனான் அவளை திருமணம் செய்கிறான். அவனும் என்ன செய்யறான்? ஆண்டுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவனையும் கர்த்தர் அடித்தார், அவனும் அழிந்து போனான். இப்போது 3வது குமாரன் யூதாவுடைய 3வது குமாரனாகிய சேலா சின்ன பிள்ளை, சின்னவன். அவன் கொஞ்சம் பெரியவன் ஆகும் மட்டும் என்று தாமார் அவருடைய வீட்டுக்கு அனுப்பிவிடப்பட்டாள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசன வார்த்தைகளாகவே நீங்கள் இன்றைக்கு கேட்க போகிறீர்கள். முதலாவது பார்க்கிறோம், தாமாருடைய இந்த சூழ்நிலையிலே அவள் தன் சொந்த வீட்டுக்கு போய் ஒரு கைம்பெண்ணை போல, திருமணமாகாத ஒரு பெண்ணை போல உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். முதலாவது, தாமார் ஒரு புறக்கணிக்கப்பட்ட பெண். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை, சில நேரங்களில் எல்லாரும் உங்களை புறக்கணிப்பாங்க. ஹல்லேலூயா. அவங்க சொல்லியிருப்பாங்க, என் வீட்டுக்கு வந்தது முதல் என் வீடு சாபம், பொருளாதாரத்தில் நஷ்டம், என் வாழ்க்கையில் எங்கள் வீட்டுக்குள்ள என்றைக்கு தாமார் அடி எடுத்து வைத்தாளோ அன்றைக்கே சாவு ஆரம்பித்தது. அதுவரைக்கும் செழிப்பாயிருந்த ஒரு குடும்பம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். ஆனால் இன்றைக்கோ தாமாரை என்றைக்கு திருமணம் செய்தார்களோ அன்றைக்கு முதல் வாழ்க்கை முற்றிலுமாய் அழிந்து கொண்டிருந்தது. வாழ்க்கையிலே கசப்புகள் வர ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. இதனாலே தாமார் புறக்கணிக்கப்பட்டாள். ஆமென். ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை, வாழ்க்கையில் அநேக தரம் புறக்கணிப்பு. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை ஒரு விதவை என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது பல திருமண வீடுகளில் புறக்கணிக்கப்படுகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. குழந்தை இல்லை என்று சொன்னபோது சிலர் நம்மை புறக்கணித்து தள்ளுகிற அனுபவம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய பொருளாதாரத்திலே நாம் தோல்வியை சந்திக்கும் போது, சூன்யமான நிலைமையில இருந்தால் நம்மை புறக்கணித்து போடுகிற ஒரு அனுபவம். மனுஷன் நம்மை புறக்கணிக்கிற போது கர்த்தர் நம்மை அந்த இடத்துல தான் தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தாமார். எல்லாராலும் அவள் புறக்கணிக்கப்பட்டாள். வேதனை தாங்க முடியல. ஆமென். ஓனானை பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ஒரு சந்ததியை என்ன செய்யக்கூடாது, உருவாக்க கூடாது என்பதற்காக தன்னுடைய வித்தை அவன் கீழே விட்டு அழித்து போடுகிற ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. ஓனானாலும் இவள் புறக்கணிக்கப்படுகிறாள். இவளுக்கு ஒரு சந்ததி வரக்கூடாது. முதல்ல நான் சொன்ன மாதிரி சொல்றேன், வாழ்க்கையிலே நமக்கு ஒரு சந்ததி உருவாக கூடாது. ஒரு சந்ததி உருவாக கூடாது. அது உருவானாலும் கர்த்தருடைய சந்ததியாய் வளரக்கூடாது. கர்த்தருடைய சந்ததியாய் எழும்பக்கூடாது. இந்த சந்ததி இந்த இடத்திலே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த குடும்பத்திற்கு இனி ஒரு சந்ததி பிறக்க கூடாது என்று சொல்லி சாத்தான் பல நேரங்களில் உங்களை ஒதுக்கி கட்டுகிற ஸ்தானத்தில் இன்றைக்கு கர்த்தர் சிலருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார்.
ஆண்டவர் சொல்லி அனுப்பினார், உன்னையும் சில குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி, நீ கற்பவதி இல்லை என்று சொல்லி புறக்கணித்து தள்ளலாம், ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி புறக்கணித்து தள்ளலாம். எந்த இடத்திலே புறக்கணித்து தள்ளப்படுகிறாயோ அந்த தள்ளப்பட்ட கல்லை கர்த்தர் இன்றைக்கு மூளைக்கு தலை கல்லாக மாற்றி, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இது கர்த்தரால் ஆயிற்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேசத்திலே உன்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். ரீகபா சந்தலபவுடரகலா ரீபாலகதல தூராலபலகதரா. சத்துருடைய திட்டம் எல்லாம் என்ன தெரியுமா? அடுத்த ஜெனரேஷன் சபைக்குள்ள இருக்க கூடாது. சத்துருடைய திட்டம் என்ன தெரியுமா? இனி ஒரு சந்ததி உன்னுடைய வயத்திலிருந்து பிறக்க கூடாது. சத்துருடைய திட்டம் என்ன தெரியுமா? பிறந்தாலும் அவன் உபயோகப்படுத்த கூடாது. சந்ததிக்கு எதிராக சாத்தான் வெள்ளி விழித்து நிற்கிறான். தேவ ஜனங்களே, இன்றைக்கு நீங்கள் எழும்பினால் மாத்திரமே அடுத்த ஜெனரேஷனை நாம் பாதுகாக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைமுறைகளை வைத்துதான் ஹல்லேலூயா குடும்பங்களை நாம் பிடித்தெடுக்க முடியும். நம்ம இந்திய தேசத்தில் காக்ரோ ஜனதா பார்ட்டி எத்தனை பேர் யூடியூப்ல எல்லாம் பார்க்குறீங்கன்னு தெரியல. ஒரு நீதிபதி சொன்ன ஒரு வார்த்தை, அது கடினமான வார்த்தை தான். வேலை இல்லாத இளைஞர்களை காக்ரோச் என்று சொன்னதுனால 30 வயது சிறுவன், 30 வயது வாலிபன், அவன் என்ன செய்தானா, ஒரு ஜனதா பார்ட்டியை தொடங்கினான். இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு நாள் அவன் ஆரம்பித்த போது வெறும் 2 நாளில் 200 மில்லியனை தாண்டி மோடி ஆட்சியை கவிழ்க்கக்கூடிய அளவுக்கு அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி யூடியூப் வாயிலாக, இன்ஸ்டாகிராம் வாயிலாக, ஹல்லேலூயா, மீடியா வாயிலாக பரவி அத்தனை இளைஞர்களையும் தன் பக்கம் இழுத்தது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க செய்தது சரிதான். ஆனால் இன்னொரு விதத்தில் ஒரே ஒரு வார்த்தைக்காக ஒரு ராத்திரியில இத்தனை பேரையும் கூட்டி தன் பக்கம் இழுக்க ஒரு வாலிபனால் முடிந்தது. தேவ பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க. நம்முடைய தலைமுறைகள் எத்தனையோ பேர் பிள்ளைகள், 2 பிள்ளைகள், 1 பிள்ளைகள் இன்றைக்கு நமக்கு பிரயோஜனப்பட முடியாதபடி ஏதோ ஒரு பார்ட்டிக்காக, ஏதோ ஒரு அரசியலுக்காக, ஏதோ ஒரு மதத்துக்காக, ஏதோ ஒரு தீவிரத்துக்காக தங்கள் இரத்தத்தையும் பாராதபடி, தங்கள் உயிரையும் பாராதபடி, தங்கள் குடும்பத்தையும் பாராதபடி, தங்கள் வேலையும் பாராதபடி இவ்வளவுக்கு அதிகமாய் பிள்ளைகள் தங்கள் உயிரை கூட கொடுக்க துணிந்து போகிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து போக கூடாது. ஹல்லேலூயா. ஒரு தலைவனுக்காக இத்தனை பேர் எழும்பி இருக்கிறார்கள், எல்லா வாலிப பிள்ளைகள். ஹல்லேலூயா. தெய்வ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய முழங்கால்கள் முடங்கிதான் ஆகணும். நம்ம எத்தனை தரம் கூப்பிடுறோம், ஒரு டம்ளர் தண்ணி கேட்டா தரமாட்டான். ஆனா ஒரு வார்த்தைக்காக கொதித்தெழும்பி நடுராத்திரியிலையும் போர்க்கடி தூக்கி அந்த நடு சென்டர்ல டெல்லியில மத்திய பகுதியில வந்து போர்க்கோஷம் தூட்டும் போது அதற்காக எவ்வளவு அழகா துணிச்சலா வெளியே வாரான். இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? சாத்தான் நம் கையிலிருந்து பிள்ளைகளை பறித்து கொண்டு போகிறான். சாத்தான் நம்முடைய கரத்திலிருந்து பிள்ளைகளை வலிக்கட்டாயமாய் தூக்கி கொண்டு தன்பக்கமாய் இழுக்கிறான். மீடியா ஒரு பக்கம் இழுக்கிறது, தீவிரவாதம் ஒரு பக்கம் இழுக்கிறது, மதவாதம் ஒரு பக்கம் இழுக்கிறது. சபையே இந்த நாட்கள்ல தூங்கி கொண்டிருக்கிற காலம் அல்ல. ஆண்டவர் சொல்கிறான், நீ எனக்காக அழாது, உனக்காக உன் தலைமுறைகளுக்காகவும் அழு. ஹல்லேலூயா. சில ஏறும் சிலி ஓனானோ உனக்கு எதிராக உண்டு. உன் வித்தை அழிக்கும்படியாக, உன் வித்தை கெடுக்கும்படியாக, உன் சந்ததியை நாசமாக்கும்படியாக சில ஏறு ஓனானோ யூதாவிலிருந்து ஒரு சந்ததி உருவாக கூடாது. துதிக்கிற தேவ பிள்ளைகளிலிருந்து ஒரு சந்ததி உருவாக கூடாது. கிறிஸ்தவத்தில் இருந்து ஒரு அடுத்த தலைமுறை எழும்பக்கூடாது என்று நமக்கு எதிராக நம்மை கெடுத்து விடுகிற, நம்ம வித்தை அழிக்கிற ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு செடிக்கு வித்து இல்லைன்னா அடுத்த ஒரு செடி வராது. தேவஜனங்களே, நம்மோடு கூட இந்த கிறிஸ்தவ பாரம்பரியம் பட்டு போகும்படியாக சாத்தான் பல தந்திரங்களை ஏறெடுக்கும் போது தெய்வ ஜன உணரணும். இந்த நாட்களில் சில யோசேபியாக்கள் எழும்பட்டும், சில எஸ்தர்கள் எழும்பட்டும், சில சிப்ரால் பூவாக்கள் எழும்பட்டும்.
சந்ததி அழியாதபடி பாதுகாக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற சிப்ராக்களும் பூவாக்களும் எழும்பணும். ஆரம்ப ஜெபம் எங்கே தேவ பிள்ளை? ஆதியில் இருக்கிற அன்பு எங்கே தேவ பிள்ளையே? ஆதியில் இருக்கிற தேவனோடு உறவாடி ஆத்துமக்களுக்காக, வாலிபர்களுக்காக, ஆண்டவர் அழிந்து போகிற பிள்ளைகளுக்காக அழுத ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் இன்றைக்கு எங்கே எங்கே எங்கே? ஏறு ஓனானும் இன்றைக்கு நமக்கு எதிராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். மறக்காதீங்க, ஏறு ஓனானும் நமக்கு விரோதமாய் வெளிப்பட்டு வருகிறான். பொல்லாத சிந்தை கொண்டு தாமாருக்கு ஒரு பிள்ளை உருவாக கூடாது. தாமாருக்கு ஒரு பிள்ளை உருவாக கூடாது. தாமாருக்கு ஒரு சந்ததி உருவாக கூடாது. யூதாவின் தலைமுறை உருவாக கூடாது. யூதாவின் சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறக்க கூடாது. வரலாறு முடியணும், வரலாறு முடியணும். அவன் எவ்வளவு தூரம் அவமானப்படுத்த முடியுமா அவ்வளவு தூரம் அவமானப்படுத்துகிறான். தெய்வ ஜனம் கைகளை தட்டி, ஆண்டவரே எங்க குடும்பங்களை, எங்கள் சபைகளையும், எங்கள் தேசத்தின் பிள்ளைகளையும் சத்துருடைய பிடியிலிருந்து தப்புவித்துக் கொள்ளுங்க டாடி, தப்புவித்துக் கொள்ளுங்க. ரீபா ஷபரபலகலா ரீகலலகலா. நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருக்க வேண்டியவள் அல்ல. ஜெபிக்கிற தேவ ஜனமே, நீ மௌனமாய் இருக்க வேண்டியதல்ல. யூதருக்கு ரட்சிப்பு சகாயம் வேறு இடத்தில் வரும். நீ உன் குடும்பம் அழிக்கப்படக்கூடாது. நீ அழிக்கப்பட வேண்டியவன் அல்ல. எழும்பப்பா, எழும்பப்பா, எழும்பு. கத்தருக்காக எழும்பு. வைராக்கியப்பட்டு ஜெபம் பண்ணு, கதறு, போராடு. சீயோன் குமாரத்தி எழுந்திரு. ஹல்லேலூயா. நமக்கு எதிராய் ஒரு சந்ததியை கெடுக்கிறான் பாருங்க. அடுத்த ஜெனரேஷன் என்று பார்க்கும்போது பல நிலைமையில அவருடைய சூழ்நிலை புறக்கணிக்கப்பட்ட ஒரு தாமா. ஹல்லேலூயா. மறுக்கப்பட்டது. சேலாவை கொடுப்பேன் என்று யூதா சொல்லி போய் காத்திரின்னு சொல்லி அனுப்புனான். ஆனா சேலா பெரியவனாகியும் அவளை அவனுக்கு கொடுக்கவில்லை. சொத்துக்கள் மறுக்கப்படுகிறதா? சுதந்திரம் மறுக்கப்படுகிறதா? மறுக்கப்படுகிறது இல்லையா? ஹல்லேலூயா. சில சொத்துக்கள் கூட நமக்கு தர முடியாதபடி மறுத்து வைத்திருக்கிறாங்க. மறுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தாமாருக்கு கர்த்தர் நன்மை செய்தார். கடைசி பகுதியில் நம்ம வரப்போகிறோம். அந்த தெய்வம் மறுக்கப்பட்ட சில சுதந்திரங்களை திருப்ப உங்கள் கையில கைமாற போகிறார். நான் சொன்ன ஒவ்வொரு தீர்க்கதரிசன வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. சில சுதந்திரம் உனக்கு வர வேண்டியது, சில சொத்துக்கள் உனக்கு வர வேண்டியது, சில நன்மைகள் உனக்கு வர வேண்டியது. தாய் வீட்டுக்கு உன்னை அனுப்பிவிட்டு மறுத்திருக்கிறாங்க. இந்த சொத்துல உனக்கு பங்கு இல்லை. இந்த சொத்துல உனக்கு பங்கு இல்லை. இந்த சொத்து உனக்கு தர முடியாது. இந்த அவகாசம் உனக்கு தர முடியாது. இந்த வீடு உனக்கு தர முடியாது. ஒரு தலைமுறை இல்லாத காரணத்தினால மறக்கப்படுகிறது. மறக்கப்பட்டாள். மூன்றாவது அவள் மறக்கப்பட்ட தாமார். மறக்கப்பட்டாள். பெரியவனாக மாறியோ இதுவரைக்கும் தாமாரை குறித்த ஞாபகம் வரல யூதாவுக்கு. ஏன் தெரியுமா? முதல் பிள்ளை செத்து போனா, ஏர் செத்து போனா, ஓனா செத்து போனா, இனி சேலாவும் செத்து போவான் என்று எண்ணி முற்றிலும் மறந்தவனை போல சிலரால் நீ மறக்கப்பட்டிருக்கிறாய். சில பானபாத்திரக்காரர்கள் யோசேப்பை மறந்தது போல உன்னையும் சில மனிதர்கள் மறந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த மறக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கை திரும்ப நினைக்கப்படுகிற அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். யோசேப்பே, 2 வருஷம் நீ மறக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அபிஷேகம் பெற்ற யோசேப்பே, உன்னுடைய அபிஷேகம் வெளிப்படுகிற நாட்கள் இதுவாக இருக்கிறது. நீ வெளிவர போகிறாய், நீ வெளிவர போகிறாய், நீ வெளிவர போகிறாய். சிறைச்சாலை வஸ்திரம் மாறுகிறது, சிறை வஸ்திரம் மாறுகிறது. உன் சொப்பனத்திற்கு மாற்றம் வருகிறது. ரீஷா கலா தர கலா தரா ரீபா லஹதுரா லஹதல கதரக ஷியார பௌடர கதுரலபா ரீபா ஷதரப லஹதல தீரபலா. மறக்கப்பட்ட ஒரு தாமா, மறுக்கப்பட்ட ஒரு தாமா, சேலாவை கொடுக்காம மறுக்கப்பட்ட ஒரு தாமா.
வீட்டை விட்டு தள்ளப்பட்டு போயிருந்த ஒரு தாமார். ஹல்லேலூயா. 4 விதத்திலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு தாமார், மறக்கப்பட்ட ஒரு தாமார், சொத்துக்கள் மறக்கப்பட்ட ஒரு தாமா, தள்ளப்பட்ட ஒரு தாமா, வீட்டில் கைமண்ணை போல உட்கார்ந்திருந்தா. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சிலதை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக செய்ய போகிறார். எந்த இடத்துல மறுத்தார்களோ, காற்றாடி தள்ளப்பட்டு இருந்தது, அதன் மேலதான் கர்த்தருடைய கண்கள் பட்டது. கற்சாடி தள்ளப்பட்ட கல்லப்பட்டு இருந்தது, அதன் மேல கர்த்தருடைய கண்கள் பட்டது. ஹல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்ட உன் மேல கர்த்தருடைய கண்கள் படும். சிலர் உன்னை ஒதுக்கி தள்ளலாம், ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சிலதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு சொல்லி அனுப்பின ஒரு காரியம், இன்றைய ஜெனரேஷனை பார்க்கும்போது விந்தணுக்கள் குறைபாடு என்று சொல்லி கற்பம் தரிக்க முடியாதபடி இருக்கிற சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதன் நடுவில் ஒரு பெருக்கத்தை தந்து உன்னை கற்பம் தரிக்கும்படி செய்ய போகிறார். இது நிச்சயம் நடக்கும், இது நிச்சயம் நடக்கும். சிலருடைய வாழ்க்கையில கற்பப்பை பலவீனமா இருக்கிறதுனால அபார்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது, பிள்ளை தங்க முடியாது என்று இருக்கிற யாரோ இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தர் அதே கற்பத்தை ஆசீர்வதித்து உனக்கு தரப்போகிறார். மருத்துவ ரிப்போர்ட்டை கடந்து, மருந்து மாத்திரை கடந்து கர்த்தரால் இது நடக்கும். நீ கர்ப்பவதியாக போகிறாய். ஓ, ஓரங்கட்டப்பட்ட உன்னை, புறக்கணிக்கப்பட்ட உன்னை, மறக்கப்பட்ட உன்னை, சொத்திலே பாலியா அவனுக்கு பங்கு தராத உன்னை, உன்னுடைய வாழ்வை கர்த்தர் மாற்றி அதிசயத்தை செய்ய போகிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க, நான் அதிசயத்தை காண்பேன். ஊடாவா ஷதரவலஹா. இயேசுவின் நாமத்தில் விந்தணுக்கள் உற்பத்தி ஆவதாக. ஓ ரிபலவ கற்பங்கள் பலனடைவதாக, கற்ப பைகள் பலனடைவதாக, சரீர செத்த உறுப்புகள் எல்லாம் இந்த நாளிலே சீரடைவதாக. ரபா ஷதரதலலா. கிறிஸ்தவ குடும்பத்தில் தேவ பிள்ளைகள், விசுவாச குடும்பங்களில் இருக்கிற மலட்டு கற்பங்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. அது சத்ருடைய திட்டம். சிலர் எண்ணத்தில் ஜபிக்க வரும்போது சொல்லி இருக்கிறாங்க, பாஷமா கரெக்டாக அந்த டேட் வரும்போது அந்த காரியங்கள் கைகூடி வரும் என்று எதிர்பார்த்திருக்கும் போது ஒரு ராத்திரியிலே சர்ப்பம் எங்களை நோக்கி அப்படியே ஆட்டம் பிடிச்சு வரும். அந்த சர்ப்பத்தை நான் கனவுல பார்ப்பேன். அன்றைக்கே என் வாழ்க்கையில முடிந்து போகிறது. எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கற்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கப்படுகிறது. ஆனால் சத்ரு அவனுடைய ஆதிக்கத்தை செலுத்தி இந்த குடும்பத்துக்கு ஒரு சந்ததி வரக்கூடாது, இந்த வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரக்கூடாது, இந்த வீட்டில் ஒரு நன்மை நடக்கக்கூடாது, இந்த வீட்டுக்கு ஒரு அடுத்த தலைமுறை வரக்கூடாது என்று சொல்லி கட்டப்பட்ட கட்டுகளை ஆவியானவர் இந்த பகல் வேளையில உடைத்தெறிகிறார். கைகளை தட்டி ரீகபா ஷதா ரபலஹா. அந்த ரகலதா சாத்தானுடைய தலை நசுக்கப்படுவதாக, சத்ருடைய தலை நசுக்கப்படுவதாக. இப்பொழுது அவனுடைய கூடாரம் இயேசுவின் நாமத்தில் தகரட்டும். அசிபாரமிட்டு ஒரு விளக்கு எரியக்கூடாது, ஒரு தலைமுறை வரக்கூடாது என்று அசிபாரமிட்டு போராடுகிற சில போராட்ட வல்லமைகளை உடைத்தறிந்து கொண்டிருக்கிறார். ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சந்ததிகள் காப்பாற்றப்பட வேண்டும். ஆமென். சபைக்குள்ளேயோ சந்ததிகள் வளரணும், சிறு பிள்ளைகள் உருவாகணும், வாலிபர்கள் உருவாகணும். ஆண்டவர் சொன்னா, சபையை இதுவரைக்கும் துன்புறுத்தி வந்த ஏரோதுடைய தலையை ஆண்டவர் முற்றிலுமா அழித்து, ஏரோது புழு விழுத்து செத்தது போல சில ஏரோது சபையை துன்புறுத்தி கொண்டிருக்கிற ஏரோதுடைய ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் தகர்வதாக, இயேசுவின் நாமத்தில் தகர்வதாக, இயேசுவின் நாமத்தில் தகர்வதாக. ரபா ஷதலபா ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபாஷன் இனி நடக்காது. சொல்லுங்க, இனி எங்கள் வீட்டில் ஹல்லேலூயா அப்படிப்பட்ட ஒன்று நடக்காது. மலட்டு கற்பம் இருக்காது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா.
ஏருடைய தந்திரம், ஓனானுடைய தந்திரம், வெந்த வெளியே விட்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிற, கற்பத்தை அழித்து கொண்டிருக்கிற அவனுடைய கிரியைகளை இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் அதம் பண்ணி கொண்டிருக்கிற விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 38:14 நம்ம படித்தோம் பார்த்தீங்களா? அதற்காக தாமார் என்ன செய்கிறா? புறக்கணிக்கப்பட்ட போது, மறக்கப்பட்ட போது, தள்ளப்பட்ட போது, மறக்கப்பட்ட போது, கண்டபடியினால் 14வது அர்த்தம். இதெல்லாம் பார்த்து 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 இருக்கா. அவ கண்டபடியினால் சேலா பெரியவனாகியும் தனக்கு தான் மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியினால் அவ செய்த முதல் காரியம் பெண்மைக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டாள். ஆமென் சொல்லுங்க. களைந்து போட வேண்டியதை களைந்து போடணும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உடுத்திட்டு இருந்த அழகான வஸ்திரம், ஹல்லேலூயா, கைம்பெண்ணு போல காட்சி அளித்தா. இப்ப பாருங்க, தாமாருடைய சூழ்நிலையில நான் சொன்ன மாதிரி அவள் ஒரு வாலிப பெண்ணாகவே தன்னை கொண்டு அவள் தன்னை அலங்கரிக்கிறதிலையும் தன்னை உடுத்திக் கொள்கிறதிலையும் தன்னை அவனுக்காக மணவாளனுக்காக காத்திருக்கிற ஒரு மணவாட்டி போல தன்னை சித்தரித்து கொண்டிருந்தாள், தன்னை அலங்கரித்து கொண்டிருந்தாள், தன்னை அழகுபடுத்தி கொண்டிருந்தாள். அந்த கைம்பெண்மைக்குரிய வஸ்திரம் இப்ப பார்த்தா சேலா பெரியவனாயிற்று. இதுவரைக்கும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கவில்லை, இதுவரைக்கும் எனக்கு ஒரு விவாகம் நடக்கவில்லை, இதுவரைக்கும் எனக்கு ஒரு அதிசயம் நடக்கவில்லை. நான் என்ன செய்யணும்? என் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரத்தை நான் களைந்து போடணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலவற்றை இழந்தாதான் சிலவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமே. வலது கரத்தின் சிலவற்றை இழந்தாதான் அவ களைந்து போட வேண்டியதை களைந்து போடு தேவ பிள்ளைகளே. கைம்பெண்மைக்குரிய வஸ்திரம் இதுவரைக்கும் அழகுபடுத்தி திரிந்ததெல்லாம் போதும். கொஞ்ச நேரம் என்ன செய்யணும்? களைந்து போட வேண்டியதை களைந்து போடணும். மேல் வஸ்திரம் தூக்கி எறிய வேண்டியதை தூக்கி எறியணும். அழுக்கு வஸ்திரம் தூக்கி எறிய வேண்டியதை தூக்கி எறியணும். நம்மை அழகுபடுத்தி கொண்ட நிலைமையை மாற்றிக்கொண்டு தேவ சமூகத்திலே அமர வேண்டிய நாட்களாய் இருக்கிறது. பிரிந்து விட்டு வா என்று கேரீத்துல சொன்னது போல ஆண்டவர் சொல்கிறான், சிலவற்றை விட்டுட்டு வா, களைந்து போடு. கோபமா களைந்து போடு, பிரிவினை நாவியா களைந்து போடு, சில இச்சையின் ஆவியா களைந்து போடு, களைந்து போடு. கைம்பெண்மைக்குரிய எல்லா வஸ்திரங்களையும், அழுக்கு வஸ்திரமாய் இருக்கலாம், தூசியாய் படிந்த வஸ்திரமாய் இருக்கலாம், எல்லாவற்றையும் களைந்து போட்டு. அடுத்த பகுதியில் படிக்கிறோம். 2வது அவ என்ன சொல்றா? தன் பெண்மைக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு, கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு. சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. கைம்பெண்மைக்குரிய வஸ்திரம் எப்படி அழகுபடுத்த முடியும் இல்லையா? கைம்பெண்ணுன்னா பார்த்தாலும் நமக்கு தெரியும், வாலிப பிள்ளைகள் எப்படியெல்லாம் அலங்கரிப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம அலங்கரிக்கிறோம். ஓகே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் சிலவற்றை நீ துறக்க வேண்டியது வரும், சிலவற்றை நீ களைந்து போட வேண்டியது வரும். சிலவற்றை நீ களைந்து போட்டால் கர்த்தர் உனக்கு நன்மையை செய்வார். வஸ்திரங்களை களைந்து போட்டு. 2வது முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டாள். ஹல்லேலூயா. தன்னை மூடிக்கொண்ட முகத்தை அப்படியே மூடிட்டான். முகம் மூடி தான் யாருன்னு அவ காண்பிக்கல. தான் தாமார் என்பதை அறியாதபடி தன்னை ஒரு வேசியை போல காண்பித்தாள். முக்காடிட்டாலே அன்றைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அவள் ஒரு வேசி. எல்லாருக்கும் தெரியும், முக்காடிட்டா அவ ஒரு வேசி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவுக்கு தன்னை மூடிக்கொண்டு பாருங்க. மோசே தேவனோடு பேசும்போது அவன் நேரடியா பேசுறான். ஆனா ஜனத்தோடு பேசும்போது தன்னை மூடிக்கொள்கிறான். ஏன்? அவனுடைய முகம் அவ்வளவு பிரகாசமா இருந்தது, ஜனங்களால் பார்க்க கூடாததா இருந்தது. மோசேயின் முகத்தை ஜனங்களால் பார்க்க முடியல, அவ்வளவு தேவ பிரசன்னம். மோசே தேவனோடு கூட இருந்தான், அவன் முகம் பிரகாசித்திருந்தது. ஹல்லேலூயா. மோசே
தன்னுடைய முகத்தை ஜனங்களுக்கு காண்பிக்கல, ஆனால் தன்னோடு பேசின தேவனுடைய வார்த்தை அவன் கொடுத்தார். முகத்தை காட்ட வேண்டியதல்ல. நான் இவ்வளவு நாள் ஜெபிக்கிறேன், இத்தனை நாள் ஜெபிக்கிறேன், இவ்வளவு தூரம் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே அதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. முக்காடிட்டு தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தன்னை மறைத்து கிறிஸ்துவை காண்பித்தால் கர்த்தர் ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. தூதனுக்கு முன்பாக நான் என்ன செய்யணும்? ஸ்திரீகள் என்ன செய்யணும்? முக்காடு போட்டுக்கொள்ள வேண்டும். ஏன்? தூதன் வரும்போது அது ஒரு பயபக்தியை காண்பிக்கிறது. முக்காடு போட்டுக்கொள்ள வேண்டும். இது முக்கியமானது. அதே மாதிரிதான் ஆண்டோடைய வார்த்தையில இங்க படிக்கிறோம், தாமா தன்னை மூடிக்கொண்டாள். மூடிக்கொள்ளும் போது தெரியல, மூடினவங்களுக்கு தான் தெரியும். எவ்வளவோ நமக்கு அலர்ஜி இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் மூடிதான் ஆகணும். தன்னை மூடிக்கொள்ளுதல். தேவ சமூகத்திலப்பா ஒப்பு தருகிறோம், என்னால முடியல டாடி, இதுக்கு மேல போக முடியல ஆண்டவரே, ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. ஒரு நீரூற்றண்டையில போய் மூன்றாவது பார்க்கிறோம், முக்காடிட்டு மூடிக்கொண்டு திம்னாவுக்கு போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுக்கு முன்பாக உட்கார்ந்தா. நீரூற்றுக்கு முன்பாக உட்காரு. இதுதான் நான் சொன்னேன்ல, கொஞ்ச நாளாவே ஆண்டவர் பேசிட்டு இருக்கு. அங்கே இருந்து ஒரு வார்த்தை வருகிறது, அவள் ஒரு வேசி என்று யூதா நினைத்தாள். அவள் ஒரு வேசி, அவள் ஒரு தாசி. வேதவசனம் சொல்லுது. அவளை பார்த்தவங்க எல்லாரும் சொன்னாங்க, இவ ஒரு வேசி. உண்மையிலே தாமார் வேசியா? இல்ல. அவள் ஒரு குழந்தைக்காக, ஒரு சந்ததிக்காக, புறக்கணிக்கப்பட்ட இடத்திலே, மறுக்கப்பட்ட இடத்திலே, மறக்கப்பட்ட இடத்திலே, தள்ளப்பட்ட இடத்திலே தனக்கு ஒரு வாழ்வு வேணும் என்பதற்காக நீரூற்றண்டைக்கு ஓடி போய் ஒரு வேசியை போல தன்னை மூடிக்கொண்டு கைம்பெண்மைக்குரிய வஸ்திரத்தை மாற்றி வேசியின் ஆடை ஆபரணங்களை தரித்து கொண்டவளாய் அவள் போய் உட்கார்ந்த. பார்க்கிறவங்க எல்லாம் சொல்ல, தாமார் வேசித்தனம் பண்ணினாள். ரபா சந்தலலபவுடே ரபா. இன்றைக்கு நீங்க சும்மா எல்லாம் ஆலயத்துக்கு வரல தேவ பிள்ளைகளே. எத்தனையோ பேரை பார்த்து அநேக குரல் வெளிப்பட்டு வரும். அங்க எதுக்கு எப்போ போறாங்க, அங்க யாரோடு தொடர்புகள்ல போறாங்க. இதெல்லாம் வார்த்தை கணைகளால் உங்களை துளைத்தெடுக்கிற அநேக வார்த்தைகளை கண்டு சோர்ந்து போகாதே. உட்கார்ந்திருக்கிற உனக்கு தான் தெரியும், ஒரு சந்ததி உருவாகணும், ஒரு சந்ததி பிறக்கணும், ஒரு சந்ததி அழியக்கூடாது, ஒரு ஜெனரேஷன் உருவாகணும். ஏருடைய ஓனாருடைய யூதாவுடைய நயவஞ்சமான திட்டங்கள் முறிக்கப்பட வேண்டும் என்று உட்கார்ந்திருக்கிற தாமாருக்கு தான் தெரியும். ரபா ஷதலகலலலா எதுக்கு எப்போ அங்க போறீங்க கேக்குறாங்களா? ஹல்லேலூயா. ஊழியக்காரருடைய தொடர்படுத்தி பேசுகிற ஜனங்கள் அநேக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளையே, நீ உனக்கு தெரியணும், நான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் புறக்கணிக்கப்பட்டவள், நான் தள்ளப்பட்டவள், நான் ஓரங்கட்டப்பட்டவள், எனக்கு சொத்துக்கள் மறுக்கப்பட்டது, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், எனக்கு ஒரு புருஷன் வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு ஜெனரேஷன் வேணும். அதுக்காக நான் போய் உட்காரணும். உட்காரு, உட்காரு. வார்த்தை கணைகள் வரும். தாசின்னு சொல்லுவாங்க, வேசின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பரதேசின்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று ஹல்லேலூயா சொல்லுவாங்க. அதை குறிச்செல்லாம் கவலைப்படாத, நீ உட்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை வருகிறது. ஏறக்குறை 24வது வார்த்தையில, 3 மாதம் சென்ற பின்பு உன் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள், அந்த வேசித்தனத்தினால் கர்ப்பவதியுமானாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு பின்னால் அவன் நிறைய அடைமானங்களை கேட்கிறா. அவன் நீதி உள்ள காரியங்களை செய்து கர்ப்பவதியானாள். ஹல்லேலூயா. ஒரு கற்பம் அவருடைய வயத்தில் உருவாயிட்டு. இப்போ பிரச்சனையும் ஆரம்பிக்குது.
பிரச்சனை இவள் சுட்டரிக்கப்பட வேணும், இவ கொலை செய்யப்பட வேணும், இவ வேசித்தனம் பண்ணிட்டா. அநேகர் சொல்வாங்க அங்க போனவர் எப்படிதான் வந்தது, லாட்டரி சீட்டு அடிச்சதோ கேட்பாங்க. லாட்டரி சீட்டெல்லாம் அடிக்கல. ஹல்லேலூயா. எப்படி வந்தான் தெரியுமா? சைக்கிள வந்தான். இன்னைக்கு கார்லாம் வச்சிருக்கிறான். எப்படி வந்தானே தெரியல, எப்படி உடுத்திட்டு திருதாங்கன்னு தெரியல. ஒரு கல்லூரி ப்ரொஃபஸரா வேலை பார்க்குறவங்க, டாக்டரா வேலை பார்க்குறவங்க கூட என்ன செய்யலை, இவ்வளோ அழகா உடுத்தலை. இவ்வளவு பணம், இவ்வளோ பிள்ளைகள், இவ்வளோ படிக்கிறது, எங்க பணம் வந்தது? உட்கார்ந்து இருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது, அதன் வேலை எவ்வளவுன்னு தெரியாது. உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு தெரிந்திருக்கிறதுனால ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியும், நான் உட்கார்ந்து இருக்கிறதுனால தான் என் குடும்பம் பிழைத்திருக்கிறது, நான் உட்கார்ந்து இருக்கிறதுனால தான் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறது, நான் உட்கார்ந்து இருக்கிறதுனால தான் தேசத்து ஜனங்கள் நடுவில் என் தலையை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். என் தலை உயர்த்தப்பட்டதற்கு காரணம் நான் உட்கார்ந்து இருக்கிறதுனால தான். ஹல்லேலூயா. உட்கார்ந்திருக்கிறான். அவள் உட்கார்ந்திருக்கும் போது அநேகர் சொன்ன போது 27வது வார்த்தை படிக்கிறோம். ஹல்லேலூயா. அவளுக்கு பிரசவ காலம் வந்தது. அந்த பிரசவ காலத்தில் அவள் கற்பத்திலே இரட்டை பிள்ளைகள் இருந்தன. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவளுக்கு ஒரு பிரசவ காலம் வந்தபோது வெளிவந்த பிள்ளைகள் எல்லாம் இரட்டை பிள்ளைகளா இருந்தது. அதான் ஆண்டவர் சொன்னா, இஸ்ரவேலே உன்னில் ஒன்று மலடா இருப்பதில்லை, உன்னுடைய குட்டிகள் எல்லாம் இரட்டை குட்டிகளா ஈனும்படி செய்கிற கர்த்தர். தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா ஒரு மடங்கல்ல, கர்த்தர் 2 மடங்கு தருவார். ஹல்லேலூயா. சில நாட்கள் உங்களுக்கு நிந்தனைகள் வரும், சில நாட்கள் அவமானங்கள் வரும், பரிகாசங்கள் வரும், புறக்கணிக்கப்படுவீர்கள். ஆனால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது அது 2 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும். யாக்கோபு சொல்றான் பார்த்தீங்களா, கோலுங்களே கையுமாக என்ன செய்தேன் போனேன், ஆனால் திரும்பி வரும்போது என் கையில் இருந்தது 2 பரிவார். வெறும் கோல் இருந்தது, ஒரு கை இருந்தது, அவ்வளோதான் கொண்டு போனேன் அப்பா. ஆனால் இதை கடந்து வரும்போது நான் 2 பரிவாரத்தோடு வந்தேன். எலிசா சொல்லும் போது சொல்லுவாரு, எலியாவை பின்பற்றி செல்லும் போது ஒன்றும் கொண்டு போகல, ஆனால் எலியாவை விட்டு திரும்பி வரும்போது ரெட்டிப்பான வரங்களை கொண்டு தான் வந்தேன். காலாவா சதாரகலதா. யோபு சொல்கிறான், என் சிறையிருப்பின் நாட்கள்ல எல்லாவற்றையும் இழந்தேன், பிள்ளைகளை இழந்தேன், சொத்துக்களை இழந்தேன், ஒட்டகங்களை இழந்தேன், பணத்தை இழந்தேன், எல்லாம் இழந்தேன். ஆனால் என் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பின போதோ 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். கைகளை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் இன்னைக்கு 2 மடங்கா இரட்டிப்பான நன்மைகளை தருவார், இரட்டிப்பான வரங்களை தருவார். வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வாதம். கைகளை தட்டுங்க பார்ப்போம். தட்டி தட்டி கட்டி தட்டி சுதந்திரித்துக் கொள்ளுங்க, தட்டி தட்டி சுதந்திரித்துக் கொள்ளுங்க. சில எரியோக்கள் உடைகிற நேரம், சில கட்டிகள் உடைகிற நேரம், சாத்தான் ஒரு வழி அடைச்சா ஆண்டவர் புது வழியை திறப்பா. சாத்தான் ஒரு வழி அடைச்சா ஆண்டவர் 7 வழிகளை திறப்பா. உனக்கு எதிராய் ஒருவன் வருவான், அவன் 7 வழியாய் ஓட்டுவான். கர்த்தர் இதை செய்வார், செய்வார், செய்வார். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். ஹல்லேலூயா. 2 மடங்கு ஆசீர்வாதம். ஒரு பிள்ளையை கூட காண விட மாட்டேன், ஒரு சந்ததியை கூட உன் வயிற்றிலிருந்து புறப்பட விட மாட்டேன் என்று சொன்னவளுக்கு கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சில நிந்தைகள் உண்டு, சில அவமானங்கள் உண்டு, சில பரிகாசங்கள் உண்டு, சில தூஷணங்கள் உண்டு, சில கேலியான வார்த்தைகள் உண்டு, சில மணி நேரம் கைமென்மைக்குரிய வஸ்திரத்தை களைந்து போட வேண்டிய சூழ்நிலைகள் வரும், சில நேரம் முக்காடிட்டு நடந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும், முகத்தை ஒருவருக்கு காண்பிக்காத சில காலகட்டங்கள் உண்டு. அதை தாண்டும் போது கர்த்தர் 2 மடங்காய் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போது வேண்டிய எனக்கு தந்தி. வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போது வேண்டிய எனக்கு தந்தி. பரதேசியா நான் தங்கினதை சுதந்திரமாக, நீ பரதேசியாய் நான் தங்கினதை எல்லோகே
ஏலெல்லோகே நான் உம்மை துதிப்பே, ஏலெல்லோகே. ஆவியானவரே உம்மை துதிப்பே. சொல்லுங்க, உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, என்னை கைவிடல். அல்லேலூயா. யாரை நம்பி வந்தீங்க? கர்த்தரை நம்பி வந்தீங்க. வெட்கப்பட்டு போவீங்களா? வெட்கப்பட மாட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, 2 மடங்கு ஆசீர்வாதம், 2 பரிவாரம், 2 மடங்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தருவா. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் 2 குட்டிகளை போடணும். ஆமென் சொல்லுங்க. மிருக ஜீவர்கள் எல்லாம் 2 குட்டிகளை போடும். பாருங்க, ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்த போது முதல் பிள்ளை பாரேஸ். ஹல்லேலூயா. அந்த வசனத்தில் படிக்கிறோம், பாரேஸ் பாரேஸ் என்றா மீறி வரும், மீறி வந்தவன். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா. ஒரு எல்கையை கடக்க விட மாட்டேன், இந்த எல்கையை தாண்ட விட மாட்டேன். நான் சொன்னேன், இவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் தர விட மாட்டேன். ஏறு ஓனானே போல நம்முடைய சந்ததியை கீழே விழவிட்டு கெடுத்து கொண்டிருக்கிற அந்த சக்திகளை எல்லாம் தாண்டி மீறி கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் தருவா. அதுதான் பாரேஸ். மீறி மனுஷனுடைய பிசாசுடைய சக்திகளை மீறி உனக்கு ஒரு நன்மை வரும். மனுஷனுடைய எண்ணங்களை மீறி, ஜனங்களுடைய எண்ணங்களை மீறி ஒரு பாரேஸ் உனக்கு பிறக்கும், மீறி வரும். ஹல்லேலூயா. மனுஷன் இதுவா மதில்னு தாண்டி வைப்பான், அந்த மதிலையும் நீ தாண்டுவ. மனுஷன் இதுதான் எல்லைன்னு வச்சிருப்பான், அந்த எல்கையை நீ தாண்டுவ, மீறுவ. இவ்வளவா, இதுக்கு மேல வராதேன்னு சொல்லுவான். ஆனா கர்த்தர் சொல்கிறான், தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நீரு டண்டைக்கு போய் காத்திருக்கிற ஒரு தாமாரே, கைமண்மைக்குரிய வஸ்திரத்தை களைந்த தாமாரே, ஹல்லேலூயா, வேசி என்று பட்டம் சூட்டப்பட்ட தாமாரே, முக்காடிட்டு கொண்ட தாமாரே, உனக்காக எல்கையை தாண்டி நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். மனுஷ புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய போறேன். பிசாசின் தந்திரங்களுக்கு அப்பாற்பட்டு அவன் நசுக்குவான், நீ பெருகுவ. ஹல்லேலூயா. பொதுவாக பாருங்க, நம்ம நசுக்கிறது, ஒரு எறும்பை போய் நசுக்குனா அது என்ன செய்யும்? ஆக்சுவலா என்ன செய்யும்? சாகும். ஆனா கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? அவன் நசுக்குனா நம்ம என்ன செய்வோமா? பெருகும். சொல்லுங்க, நசுக்குனா பெருகும், மிதிச்சா எழும்பி நடப்போம். அப்படி சொல்லுங்க, எழும்பி மிதிக்கிறானா எழும்பி நடப்போம். ஹல்லேலூயா. எழும்பி நடப்போம். ஏறி ஹல்லேலூயா ஏறி மிதிக்கிறான் சத்ரு. ஆண்டவர் அந்த மதில்களை எல்லாம் தாண்ட கிருபையை தருவான். நமக்கு தருகிற மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கள் நித்தமும் நன்றி சொல்வே. அவன் மதில் வைப்பான், ஆண்டவர் நமக்கு மான்கால்களை தருவார். மதில்களை தாண்டக்கூடிய பலனை கர்த்தர் வைப்பார். காலையில் ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட இப்படியே கேட்குறேன், ஆண்டவரே இந்த மதில்களை எப்படி தாண்டன்னு தெரியலையே, இப்படியே கேட்குற ஆண்டவர்கிட்ட. இந்த பாட்டை ஆண்டவர் வாயில கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த மதில்களை எப்படி ஆண்டவரை தாண்டுவேன்? அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, மண்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கள் நித்தமும் நன்றி சொல்வே. சொல்லுங்க பாப்பா, மண்கால்களை தந்தீரையா, நினைத்து பார்க்காத உயரங்கள் நித்தமும் நன்றி சொல்வே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி. சொல்லுங்க, நன்றி 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 ஆண்டவரே. அப்பா நான் தாண்டுவேன், தாண்டுவேன். நமக்கு தந்திருக்கிற கால் எப்படிப்பட்ட கால்? மான்கால். மான்கால்களுக்கு அழகே இல்லை, ஆனால் கால்களுக்கு தான் பலனை வச்சிருக்காரு.
ஹல்லேலூயா. மதில்களை தாண்டக்கூடிய பலம். அவன் சொல்றான், நான் இந்த ஒரு சேனைக்குள்ள என்ன செய்வேன், பாய்ந்து செல்வேன், மதிலை என்ன செய்வேன், தாண்டுவேன். தாவீது சொல்றான், பாடி பாடி மதிலை என்ன செய், தாண்டு. ஹல்லேலூயா. மீறி வரும். ரெண்டாவது ஒரு குமாரன் வெளிப்படுறான். அவனுடைய பேரு சேரா. சேரா எப்படி வாரானா, அவன் கையில சிவப்பு நூலை கட்டினவனா வெளியே வாரா. ஹல்லேலூயா. சிவப்பு நூலை மருத்துவச்சிகள் கட்டுறாங்க, உள்ள போனவன் வெளியே வார, கையில சிவப்பு நூல் இருக்கு. இன்னைக்கு சொல்ற சந்ததிக்கு பாதுகாப்பு அந்த சிவப்பு நூல் கயிறு. அன்றைக்கு அவர் ஹல்லேலூயா வேசியா இருந்த ராகா ஒரு சிவப்பு நூல் கயிறை கட்டி வைத்து அதன் மூலம் தன் குடும்பத்திற்கு பாதுகாப்பை பெற்றுக் கொண்டது போல, தெய்வ ஜனமே, நீரு சண்டையில் இருக்கிற உனக்கு தெய்வீக பாதுகாப்பு வெளிப்படுகிறது. ராபா ஷதர், இது ரெண்டு இருந்தால போதும். எல்கை மீறி வருகிற ஒரு ஆசீர்வாதம், கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம். பாரேஸ், பாரேசுடைய வீட்டை பார்த்து ரூத்துடைய புத்தகத்தில் படிக்கிறோம். பாரேஸ் தாமாருக்கு பெற்ற, தாமார் பெற்ற பாரேஸ் இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்தவன். சந்ததியை குறித்து சொல்லப்படும். இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்தவன் தான் இவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் வீட்டை கட்டுகிறவர்கள், இஸ்ரவேலின் வீட்டை கட்டுகிறவர்கள், தெய்வ சபையை கட்டுகிறவர்கள், நம்முடைய குடும்பங்களை கட்டி எழுப்புகிற ஒரு சந்ததி. பாரேஸ் சத்துருடைய எண்ணங்களுக்கும் திட்டங்களுக்கும் மீறி வரும், மீறி வரும். எல்கை மீறி வரும். ஆமா, மீறி வரும். ரெண்டாவது ஒரு சந்ததி எப்படி வரும், பாதுகாப்பு வரும். பாதுகாப்பான சந்ததி உனக்குள்ளே இருந்து புறப்படும். தாமார், நீருச்சண்டையில் போய் உட்காரு, பாதுகாப்பு அங்கே தான் உண்டு, பக்கபலன் அங்கே தான் உண்டு, தெய்வீக மகத்துவம் அங்கே தான் உண்டு. அன்னைக்கு சொன்ன பாருங்க, பாக்கு மரத்துக்காக இருந்தாலும் அது ஆலயத்துக்குள்ளே நின்றுதானா அதுக்கு நிச்சயம் பாதுகாப்புண்டு. பழுத்த காய்களானாலும் அது ஆலயத்துக்குள்ளே நின்றதானால் அதுக்கு நிச்சயம் பாதுகாப்புண்டு. தெய்வ ஜனமே, ஹல்லேலூயா, உன்னுடைய சந்ததிக்கு பாதுகாப்பு வேணும்னா ஹல்லேலூயா, தமார், தமார், நீ நீருச்சண்டையில் உட்காரு, நீ நீருச்சண்டையில் உட்காரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுகிறாரா, ஆண்டவர் பேசுகிறாரா? தெய்வ ஜனமே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலைமுறைகளை வாழ்க்கையில் திருமண தடைகள் பயங்கரமாக இருக்குது. 36 வயசு, 35 வயசு, 37 வயசு அநேக பயோடேட்டா அனுப்புகிறாங்க. பார்க்கும்போது வருத்தம். அதுலேயும் ஆண் மக்கள் 36 வயசான 37 வயசான ஆண் மக்கள் இருக்கிறாங்க. நடக்கலை. சந்ததி, அடுத்த சந்ததி வரக்கூடாதுன்னு சத்ரு கவனம் செலுத்துகிறான். எத்தனை நாள் நீ நீருச்சண்டைக்கு ஓடின, எத்தனை நாள் நீருச்சண்டையில் உட்கார்ந்த, ஒரு தலைமுறைக்காக நீ தாமார் எடுத்த வேஷத்தை நீ எடுத்தாயோ? ஆண்டவர் கேட்கிறா, இல்லைன்னா இன்னைக்கு அதை எடு, சில நாட்கள் கலைந்து விட்டு உட்காரு. ஹல்லேலூயா. தெய்வம் தான் அதற்கான வாசலை திறக்கணும். மனுஷ புத்திக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்கிறவன் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. உட்காருங்க தேவ ஜனங்களே, ஆண்டவர் சொல்லிட்டாருல, உட்காருங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரா? ஒரு பாரேஸ் உங்களுக்காக கர்த்தர் பிறக்க பண்ணுவார். ஒரு அற்புதம் உங்களுக்காக நடக்கும். மனுஷன் குறி எழுதி வைக்கலாம், மனுஷன் தாயத்து கட்டி வைக்கலாம், மனுஷன் அஸ்திவாரக்குள்ள போட்டு வைக்கலாம், இவன் வீட்டுக்கு நன்மை கூட அது வாசல்ல தடை பண்ணி வைக்கலாம், வருகிற பல திருமண தடைகளை உருவாக்கலாம். ஆனால் எல்கை மீறனா, தாமார் நீ நீருச்சண்டையில உட்காரு, தாமார் நீ உட்காரு. சொன்னேன், பனைமரம், பனைமரம் வந்து பனைமரம் வைத்தவன் பார்த்து விட்டு சாகிற மாதிரில, அது நெடுங்காலமாய் பலன் தருகிற ஒரு மரம். அதன் ஒவ்வொரு இலையும், ஒவ்வொரு பூவும், ஒவ்வொரு அதன் பிறகு கூட அந்த தன்மைகள் அத்தனையும் மாறவே மாறாது. அந்த பனை மரத்தை போல இன்னொரு பொருள் உருவாக விடாது. அந்த அளவுக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்கிறது, அலையில் உதவுகிறது, எல்லாமே அதுக்கு உதவுகிற ஒன்றாகவே இருக்கிறது. அநேக விதத்தில் பதநீர்னு, கற்பட்டின்னு, கற்கண்டுன்னு சொல்லுங்க, பெட்டின்னு, பாயின்னு, கிழங்குன்னு, பார்த்தீங்களா எவ்வளோ வருது பாருங்க, நொங்குன்னு, அக்கனின்னு பதநீர் பயன்படுத்தப்பட்டது. ஒரு தாமார். அதுக்கு காரணம்
நீரூற்றண்டையில் ஒரு சந்ததிக்காக போராடினான். அவளுக்கு ஒரு பிள்ளை இல்லை, அதுக்காக போராடுறவளை மாத்திரம் சொல்லி கொண்டு வரல. பிள்ளை இருந்தாலும் பிள்ளை இல்லாதவர்கள் போல நம்முடைய வாழ்க்கையிலே சத்ரு சில திட்டங்களை நசுக்கி நசுக்கி வித்தை அழிக்கணும், வித்தை கெடுக்கணும், இனிமேல் அவர் வித்து வளரக்கூடாது என்று சொல்லி போராட்டங்கள் வருகி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் திருச்சபைக்கு திரும்பவும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் திருச்சபைக்கு திரும்பவும் சொல்லுகிறார், தாமார் நீ நீரூற்றண்டையில போய் உட்காரு. பார்க்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க வேசி வேசி சொல்லுவாங்க, பரதேசி பரதேசி சொல்லுவாங்க. பரதேசி எத்தனை திட்டு வாங்கினாலும் உனக்கு தெரியணும், என் சந்ததியை பாதுகாக்க என்னால் தான் முடியும். சிவப்பு நூல் கயிறு கட்டப்பட்டது. ரெண்டாவது ஒரு பெண், ஆதியாகமம் 16:7 படிங்க. 16:7. ஜீசஸ், ஹல்லேலூயா, ஜீசஸ். சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார். கர்த்தருடைய தூதனானவர் வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியருகே ஒரு நீரூற்றண்டையில இருக்கிற ஒரு ஆகாரை கண்டார். நீரூற்றண்டையில இருக்கிறா. எப்படிப்பட்ட சூழ்நிலையோடு இருக்கிறா பாருங்க. நமக்கு தெரியும், துரத்தி விடப்பட்ட ஒரு சூழ்நிலை, கடினமாய் நடத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை. கடினமாய் நடத்தப்பட்ட போது, மாமியாரால் கடினமாய் நடத்தப்படுகிற சில மருமக்கள் கடினமாய் நடத்துறாங்களா, நீரூற்றண்டைக்கு போ, உட்காரு, தூதன் உன்னை சந்திப்பார். ஹல்லேலூயா. இப்ப சூழ்நிலையில அவன் சொல்லும் போது சொல்லணும், ஐயோ தனிமரமா இருந்தா கூட பரவாயில்ல, தற்கொலை பண்ணியாவது செத்துருப்பேன், இப்போ வயத்துல பிள்ளைத்தாச்சியா இருக்கிறேன், இனி ஒண்ணுமே செய்ய முடியாது, பிள்ளைக்காகவே நான் வாழ வேண்டியது இருக்கிறது. அநேக தாய்மார்கள் சொல்லி இருக்கிறாங்க, தற்கொலை பண்ணணும், இவன் செய்கிற காரியத்திற்கு தற்கொலை பண்ணணும், இப்போ இருக்க கடனுக்கு தற்கொலை பண்ணணும்னு யோசிப்போம். எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து இப்படியெல்லாம் தற்கொலை பண்ணலாம் யோசிக்கும் போது பிள்ளையுடைய முகம் எனக்கு தெரியும், தற்கொலை எண்ணத்தை மாற்றி வைத்து விட்டோம். பிள்ளைக்காகவே எவ்வளவோ கடினமான பாதைகளை தாண்டுகிற தாய்மார்கள். ஹல்லேலூயா. பிள்ளை இருக்கிறதினால தற்கொலை செய்து கொள்ள முடியலே என்று சொல்லுகிற அனுபவங்கள். சொந்த புருஷராய் அபிரகாமால் அவர் தள்ளப்படுகிறான், துரத்தப்படுகிறான். அந்த இடத்துல எவ்வளவு வேதனை இல்ல. அந்த வேதனை நேரத்தில் யாரையும் தேடி ஆக போகல, அவள் சூருக்கு போகிற நீரூற்றண்டையில போய் உட்கார்ந்தா. ஹல்லேலூயா. சூருக்கு போகிற நீரூற்றண்டையில போய் உட்கார்ந்தா. போன வாரம் ஒரு சகோதரி என்னை சந்திக்க வந்தாங்க. நம்ம பக்கத்து ஊர் பகுதியில் இருந்துதான். அவங்க வாழ்க்கையில் சிறு வயதில் நடந்த சம்பவங்களை சொன்னாங்க. அந்த தாய்க்கு இவங்களோட சேர்த்து 3 பிள்ளைகள். முதல் 2 பிள்ளைகள், மூத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை, 2வது பிள்ளை ஆம்பளை பிள்ளை, 3வது பிள்ளை இவங்க. இந்த பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறந்ததினாலேயே 16 நாட்கள் அந்த தாய் ஒன்றுமே சாப்பிடலையாம். பொம்பளை பிள்ளை பிறந்து போச்சு, பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு, பிரசவிச்சு 16 நாட்கள் ஒன்றுமே சாப்பிடலை. ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்து போச்சு. அவங்க வீட்டுக்கு அடிக்கடி வருகிற ஒரு குடும்பம், அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இந்த பிள்ளை அவங்களுக்கு கொடுத்தாங்களாம். அதுவும் பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு இருக்கிற சூழ்நிலைகள் மோசமாக இருக்கிறது. அடிக்கடி இரவில் தங்க வேண்டிய சூழ்நிலை. இங்கே ஓடி வருவாங்க, அம்மா வீடு, என் தாய் வீடு. தாய் பாசத்தினால ஓடி வரும்போது தாய் அந்த ஆட்டு கொட்டகையில் கொண்டு விட்டு கொஞ்சம் தண்ணியை, உண்மை நடந்த சம்பவம், அந்த சோத்தோட சேர்த்து கலக்கி கையில் கொடுத்துட்டு, போ ஓடிப்போ வளர்ப்பு தாயிட்ட ஓடிப்போ அப்படின்னு சொல்லி விரட்டி விடுவாங்களாம். இந்த தங்கச்சிக்கு போக முடியாது, ஏன்னா இது வசதி படைத்த வீடு, அங்கே போனால் ஓலை குடிசை வீடு. ஆனால் கொஞ்ச நேரம் சுற்றி பார்க்குமா, அக்காளுக்கு கொடுக்குற மாதிரி, அண்ணனுக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு தருவாங்க. ஆனால் அந்த தாயோ கையில் ஒரு பின் எடுப்பாங்களாம், நல்ல கையில் வச்சு மொத்தமாக 2 பக்கமும் குத்தி 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 கிழிப்பாங்களாம். இந்த குத்து தாங்க முடியாமல் பல நாட்கள்
சின்ன ஒரு திருச்சபையில் தங்கின நாட்கள், சின்ன 12 வயசு 10 வயசு அந்த பிராயங்களில் ஓடி ஒளிந்து 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 ஓடின நாட்கள். சொந்த தாய். எங்களுக்கு 2 பேருக்கும் பாசுக்கு எனக்கும் கண்ணில் 2 கண்ணீராக வந்து, ஆண்டவரே, ஒரு சொந்த தாயால் பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி வளர்க்க முடியலை. இத்தனைக்கும் ஏக்கர் கணக்கில் சொத்துள்ள குடும்பம், வருமானம் உள்ள குடும்பம், வருமானம் இல்லாமல் இல்லை, அவ்வளோ பெரிய குடும்பம். பொம்பளை பிள்ளையானதுனால குத்துகிற அனுபவங்கள். இப்போ தான் சிலர் யோசிக்கணும், அந்த பிள்ளை எனக்கு தந்திருந்தேன்னா நல்லா இருக்குன்னு நாங்கள் வளர்த்திருப்போம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை கூட வளர்க்க முடியாத துரத்தப்படுகிற அனுபவம். ஆனால் இன்றைக்கு அந்த அந்த தாயாரை கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தரை அறிந்து கொள்ளவும் 2 பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்து 2 பிள்ளைகளையும் கர்த்தர் நல்ல நிலைமையில படிக்க வைக்கவும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். தலைமுறைகள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தெய்வ ஜனமே, சில உத்திரவங்கள் பாடுகள் எல்லாம் வரும், துரத்தப்படுகிற அனுபவங்கள் எல்லாம் வரும். ஆனாலும் அது நன்மைக்காகவே கர்த்தர் செய்கிறார். கடைசி நாட்கள் அந்த தாயா, என்னை மன்னிச்சிரு, நான் உனக்கு நிறைய கொடுமை செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த சகோதரியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. தாயின் அன்பு மாறலாம், தகப்பன் கீழே தூக்கி போடலாம். நம்மை பெற்றவர்கள், நம்ம சகோதரர்கள் நமக்கு ஒரு சொத்து கூட தராமல் நம்மை துரத்தி விடலாம். புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் நீரூற்றை தேடி வந்தால் உங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும். ஆகாரை பார்த்து தூதன் சொல்கிறான், ஆகாரே, உன் நங்கலாய்ப்பை நான் பார்த்தேன், உன் ஏக்கத்தை நான் பார்த்தேன், நீ தவிக்கிற விதத்தை நான் பார்த்தேன், நீ அங்கலாய்க்கிறதை நான் பார்த்தேன். ஆகா சொல்கிறா, என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி, லாகாயிரோயி என்று சொல்லி அந்த துறவுக்கு பேரை போட்டு சொல்கிறா, நீர் என்னை காண்கிற தேவன். முதலாவது ஆண்டவருக்கு பேரை சூட்டினதே இந்த ஆகார் தான். என்னை காண்கிறவர், என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீ, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீ, சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீ. நான் அமர்வது நான் எழுவது நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீ, ஐயா நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீ, என்னை காண்பவரே, தீனம் தெய்வ ஜனமே, நம்மை காண்கிற தெய்வம் அவ. ஒரு 10 நாளுக்குள்ள ஏகதேசம் ஒரு குறைந்தது ஒரு 10க்குள்ள ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த யூடியூபில் செய்தியை படிச்சுட்டு ஃபோன் பண்ணி சொல்கிற வார்த்தைகள் எல்லாம், சகோதரிகள் தூர தூர இடத்துல இருந்து 13 வருடம் 12 வருடம் அழகாக எங்கள் குடும்ப வாழ்க்கை போய்கொண்டு இருந்தது. எங்கள் பிள்ளைகள் 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் சிலருக்கு எங்களையும் எங்கள் பிள்ளைகளை தவிக்க விட்டு புருஷன் இன்னொரு பெண்ணோடு ஓடிக்கொண்டு இருக்கிறான். தாங்க முடியலை, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அநேக ஃபோன்கள் வரும், சங்கடமாக இருக்கும். ஆண்டவரே, அவங்க சொல்கிற அநேக பிள்ளைகள் 3/4 வாசியம் சொல்கிற வார்த்தை, என்னை விட்டுட்டு போயிட்டான், வீட்டுக்கு திரும்பவும் முடியாது, வாழவும் முடியாது, பிள்ளைகளை வளர்த்தவும் தெரியலை. போனவன் கூட 2 பிள்ளையுடைய தாய் 3 பிள்ளையுடைய தாயோடு போயிருக்கிறான். எப்போ திரும்ப வருவான், எனக்குரிய புருஷன் திரும்ப வர வேண்டும் என்று ஏக்கத்தோடு இருப்பாங்க. நான் யோசித்தேன், அவன் ஓடி போய் தவறு செய்த பின்பு இந்த சகோதரிமாருடைய ஏக்கம், அவன் திரும்ப என்னை நேசிக்கணும், திரும்ப என்னை அன்பு விடணும், அன்பு செய்யணும். நான் எங்கே போய் நிற்கதியாக நிற்கிறேன், வாழ்ந்த வீடும் ஏற்றுக்கொள்ளாது, புகுந்த வீடும் ஏற்றுக்கொள்ளாது, எப்படி ஆண்டவரை அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரித்து நெத்தி கூட ஒரு சகோதரி சொன்னாங்க, எனக்கு கவுன்சிலிங் வேணும், என்னால் தாங்க முடியலை, ரொம்ப முடியலை, சூழ்நிலை இப்படி இருக்கிறது என்று.
தெய்வ ஜனமே துரத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. ஓரலாப்ஸ் என்ற தேவ மனிதன் தேடி இது போன்ற சூழ்நிலையோடு ஒரு அம்மா வந்தாங்களாம். அவங்கள பார்த்து சொன்னாங்களாம், எனக்கு 2 பிள்ளைகள், 2 பிள்ளையுடைய தாயோடு என்னுடைய புருஷன் ஓடிவிட்டா, நான் என்ன செய்ய? என் பிள்ளைகள் பால் 1 டம்ளர் பால் தாங்கன்னு கேட்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு பால் கொடுக்க என்னால் முடியலை. என்ன செய்ய? பதில் சொல்லுங்க. உலக பிரகாரமான ஒரு பதில் எனக்கு தேவையில்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்கிற பதிலும் தேவையில்லை. எனக்கு நிரந்தரமாய் வாழக்கூடிய ஒரு பதிலை தாருங்க. நம்ம எழுதினாங்களாம். ஓரல் ராப்ஸ் தேவ மனிதன் கர்த்தரோடு பேசின, ஆண்டவரே இந்த தாய்க்கு என்ன பதில் கொடுக்க? பால் இல்லை என்று பிள்ளைகள் சொல்லும்போது என்ன நான் பதில் சொல்ல? அந்த தாய் எப்போ சொல்லுவாங்க, பால் இல்லை தண்ணி குடி. இவர்களுக்கு என்ன பதில் சொல்லி அனுப்ப? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னாராம், இல்லாத நிலைமையிலிருந்து ஆண்டவருக்காக கொடுக்க சொல். இன்னைக்கு ஆராதனை அவங்க சொன்னாங்க, கடன் பாரத்தோடு தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் திரும்பவும் சொல்கிறார், கடன் வாங்கிட்டு வா, கட்டு வாங்கிட்டு வா, நான் நிரப்புவேன். இதே வார்த்தையை கொடுத்தாராம், இதை சொல்லி கொடுத்தாராம். ஒரு பெரிய மாவு அப்படியே நீ அரைத்து கொண்டு வைக்கும்போது அதற்குள்ளே ஒரு ஈஸ்ட் போடுற மாதிரி தான். ஈஸ்ட் போடும்போது அது பெருகிறது. அதே மாதிரி தான் நாம் கொடுக்கிற ஒவ்வொரு விதையும் அது பெருகும். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். ஆனால் எப்படி அந்த தாயிடம் சொல்ல? தேவையோடு இருக்கிற தாய் ஒரு ஈஸ்டை போல மாவுக்குள்ள ஈஸ்ட் போடுற மாதிரி நீ உன் தாரித்திரத்தின் நடுவிலோ உன் தேவை நடுவிலோ நீ கர்த்தருக்காக கொடுக்க ஆரம்பி. உன் பிள்ளைகள் போஷிக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்லி அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். கர்த்தர் அந்த குடும்பத்தை வாழ வைத்தார். அவர்கள் கிரியை செய்ய ஆரம்பித்த போது, அந்த விசுவாசம் என்னும் விதையை கர்த்தருக்காக கொடுக்க ஆரம்பித்த போது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இந்த பகல் வேளையை சொல்கிறான். உன் தேவை நடுவிலோ, உன் தாரித்திரத்தின் நடுவிலோ, உன் சூழ்நிலை நடுவிலோ நீ கர்த்தரை நேசிக்க ஆரம்பித்தால், கர்த்தருக்காக கொடுக்க ஆரம்பித்தால், கர்த்தரோடு ஜெபிக்க நேரம் எடுத்தால், ஆத்துமாக்களுக்காக உழைக்க ஆரம்பித்தால், கர்த்தர் உன்னை உன் குடும்பத்தையோ தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவா. உன்னை தேடி ராஜாக்கள் வருவார்கள், உன்னை தேடி மேன்மக்கள் வருவார்கள். நீ ஒரு நாள் அழிந்து போக மாட்டாய். அப்படியே எளிமை நிற்போமா? நீரூற்று அண்டைக்கு போய் நின்னா எண்ணி முடியாத அற்புதங்களை கர்த்தர் உனக்கு செய்வார். ஆகார பார்த்து ஆண்டவர் சொல்கிற, அவர் சொல்ற வயத்தில் இருக்கிற பிள்ளைக்கு கொடுக்க கூட தண்ணி இல்லை, எனக்கென்று ஒரு வீடு இல்லை, எனக்கென்று ஒரு உறவினர் இல்லை, நான் விட்டு வந்த தேசத்திற்கு எகிப்து தேசத்திற்கு போகிறதற்கு திராணி இல்லை, போகிறதற்கு ட்ரெயின் டிக்கெட் வாங்க பிளைன் டிக்கெட் வாங்க எனக்கு காசு இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். நீ நாச்சியார் அண்டைக்கு போய் அடங்கியிரு, அடங்கியிரு. நீ நாச்சியார் அண்டைக்கு போய் அடங்கியிரு. தெய்வ சபையை கடினமான பாதைகளை நீங்கள் சந்திக்கலாம். நீங்கள் அடங்கி இருந்து தேவ சமூகத்திலே காத்திருப்பீர்களானால் உங்கள் அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்பார். 2 காரியம், 2 பேரும் சந்ததிக்கான ஒரு ஜெபம். சந்ததிக்காக, சந்ததிக்காக. தாமார் எப்படியாக யூதாவுக்கு ஒரு சந்ததி வரணும். நமக்கு தெரியும், பாரேசுடைய வம்சத்தில், தாமாருடைய வம்சத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து வந்தார். தாவீது பிறந்தார். ஹோ ரபா ஷதா ரதா. ஒரே ஒரு தாமார் காத்திருந்தாள். தெய்வ ஜனமே, நீங்க சொல்லல, என் புருஷன் வரல, என் பிள்ளை வரல, நான் போயிருந்தா எனக்கு தருவார? தருவா. நிச்சயம் வேதவசனம் அதுக்கு நமக்கு கற்று தருகிறது. தருவா. காத்திரு, 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 அடங்கியிரு, பலத்த கைக்குள்ளிரு. ஆண்டவர் திரும்ப திரும்ப சபையே தூங்காத, பிள்ளைகளை குறித்து காத்திரு. நல்ல படிப்பு கொடுக்கிறோம், நல்ல வேலைக்கான காரியங்கள் செய்கிறோம், நல்ல சமையல் செய்கிறோம், போது என்று நிறுத்தாதீங்க. காத்திரு. ஒரு ஜெனரேஷன் உருவாகணும்.
கோழி தன் குஞ்சினே சீரகடியில் மாறைக்கும் போலே கழுகந்தன் குஞ்சினே சீரகின் மீது வாகிக்கும் போலே எண்ணியா தீராத்த நன்மகள் சொல்லியா தீராத்த வன்கிருபைகள் எண்ணியா தீராத்த நன்மகள் சொல்லியா தீராத்த வன்கிருபைகள் நந்தி இயேசுவே நீ செய்த நன்மகள் கோராயிரும் நந்தி என் சக்தியாலல்ல கையுடு பலத்தாலல்ல நிந்தையை அல்லையோ என்னை நடத்தியது என் சக்தியாலல்ல கையுடு பலத்தாலல்ல நிந்தையை அல்லையோ என்னை நடத்தியது. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே செய்தியெல்லாம் கேட்டீங்க, நிறுத்தாதீங்க, செய்தியோடு நிறுத்தாதீங்க, நீருட்டண்டைக்கு ஓடுங்க. வாசல் திறக்கும், மீறி வரும், அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்பார். தேவன் உங்கள் கண்ணீரை துடைப்பார், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். உறவா சதரவலவா. தலைமுறைகள் எப்படி பாதிக்கப்படுகிறது? குடும்பத்திலே கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவியோடு ஓடுகிறான், இன்னொருவன் மனைவியோடு ஓடுகிறான், மனைவி இன்னொரு கணவனோடு ஓடுறான். நடக்கிறது, பாதிக்கப்படுகிறது பிள்ளைகள், பாதிக்கப்படுகிறது பிள்ளைகள். எத்தனை பேர் உணர்றீங்க? ஆமாண்டவரே நான் ஜெபிக்க போறேன், ஒரு தாமாரை போல நான் ஜெபிக்க போறேன், நான் ஜெபிக்க போறேன், கடினமான சூழ்நிலை நான் ஜெபிக்க போறேன். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி, அப்பா ஜெபிக்கக்கூடிய ஜபாவியை தாரு, சந்ததிக்காக நான் ஜெபிக்க போறேன். தொடர்ச்சியாக 10 நாட்கள் சந்ததிக்காகவே ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கிறார், அடங்கிரு, கொஞ்சம் உட்காரு, கைம்பெண்மைக்குரிய வஸ்திரத்தை களைந்து போடு, சொகுசான வாழ்க்கையை கொஞ்சம் களைந்து போடு. ஓ வாலிப நாட்களை போல் அழிகிற நாட்களை விட்டுவிட்டு ஒரு வேசியை போல முக்காடிட்டு தன்னை வெளிப்படுத்தாதபடி, முக்காடிட்டு தன் முகம் யாருக்கும் தெரியாதபடி உட்கார்ந்து இருந்தா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். ஆண்டவரே இந்த நாட்களில் எங்கள் பிள்ளைகள் 2 கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்தில் சந்ததிகளுக்காக ஜெபிக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, ஒரு விசை ஜெபிங்க பிள்ளைகளே, ஜெபிங்க. ராபா ஷதாராவா. தலைமுறைகள் மேல் அபிஷேகம் இறங்கட்டும், பிள்ளைகள் மேல் அபிஷேகம் இறங்கட்டும், சபையின் பிள்ளைகள் மேல் அபிஷேகம் இறங்கட்டும், தேசத்தின் பிள்ளைகள் மேல் அபிஷேகம் இறங்கட்டும். பிள்ளைகள் எல்லாம் தவறான வாதைகளுக்கு போகக்கூடாது. தெய்வ ஜனமே திரும்ப திரும்ப கர்த்தர் எச்சரிக்கிறார். தவறான வழிகளுக்கு பிள்ளைகள் ஓடுகிறார்கள், பிள்ளைகள் ஓடக்கூடாது, தவறான பாதைகளை திரும்ப கூடாது. ஆண்டவரே தவறான வழிகளை நோக்கி போகக்கூடாது. பிள்ளைகள் தேவ சமூகத்தில் இருக்கணும். ஆண்டவரே தேவனோடு பேசணும், ஆண்டவரே தேவனோடு உட்காரணும், ஆண்டவரே ஆலயத்தில் வந்து கர்த்தருக்காக பயன்படணும். சத்ருடைய திட்டங்கள் முறிப்பீராக. ஆண்டவரே எங்களை கர்த்தர் பலப்படுத்தும். எங்கள் பிள்ளைகளை தாமாரை போல் அவருடைய வீட்டை ஆசீர்வதித்த கர்த்தர், அவருடைய வீட்டை கட்டி எழுப்பின கர்த்தர், இவருடைய வீடுகளும் கட்டப்படுவதாக. பாரேசுடைய வீட்டை கட்டினது போல எங்கள் பிள்ளையுடைய வீடுகள் கட்டப்படுவதாக. ஆகாருடைய அங்கலாய்ப்பை கேட்டது போல் அங்கலாய்ப்பை கேட்பீராக. நீரூற்றண்டையில வந்து உட்கார்ந்து தேசத்திற்காக புலம்பி அழக்கூடிய அபிஷேகத்தை கொடுப்பீராக. உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.